அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குலதெய்வம் கூடவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் பாருங்கள் விலகி போயிடும். உடல்நல பிரச்சனை, பணப்பிரச்சனை, மன கஷ்டங்கள், அடுத்து கிரக பயிற்சிகளால் வரக்கூடிய ஆபத்துக்கள், அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல கஷ்டம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா, நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் முறைப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே இருக்க இடம் தெரியாமல் போயிருங்க. ஒரு சிலர் பார்த்துருப்போம், அவங்க நம்ம கண் முன்னாடி நல்லா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு கிரக பயிற்சிகளாலையும் பாதிக்கப்படாமல் நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே நல்ல நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பொறாமப்படுறதை விட நாம் அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க குலதெய்வத்தை முறைப்படி வணங்குறவங்களா இருப்பாங்க. குலதெய்வத்தை முறைப்படி நீங்கள் வணங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு குலதெய்வம் எப்போவுமே நம்ம கூட இருக்குங்க. நம்ம குலதெய்வம் வீட்டில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிகுறி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஊரெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, எவ்வளோ மனசு சந்தோஷம் தரக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அப்போல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அதாவது ஒரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதாவது நம்ம எவ்வளோ பேரை பார்த்தாலும் நம்ம அம்மாவை பார்த்தா நம்மளுக்கு ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரும் பாருங்கள். அப்பா வந்துட்டோம்ப்பா நம்ம வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தங்க. குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் சண்டை சச்சரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கும். இந்த குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்குங்க. அடுத்து நம்ம எவ்வளவோ செடிகள்லாம் வச்சுருப்போம். இந்த செடிகள்லாம் வச்சாக்க நம்ம எத்தனை செடி வச்சாலும் பாருங்களேன், அது வளரவே வளராது, அப்படியே நறுங்கி போயே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வளர்ச்சி அடையவே செய்யாது. ஒரு சில நேரம் காஞ்சும் கூட போகும். நான் தினமுமே தண்ணி ஊற்றுறேனே, இது மட்டும் ஏன் இப்படி காஞ்சு போகுது, இது மட்டும் ஏன் காய்க்கவே மாட்டேனுது அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு சிலர் வீட்டில் பாருங்கள் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த செடி வாடி போகுது, ஒரு மாதிரி சூம்பி போகும், இலைகள்லாம் பாருங்கள் பூச்சி விழுந்து, பூச்சியெல்லாம் சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வைக்கக்கூடிய செடிகளை விழுக தான் செய்யும். ஆனாலுமே இந்த செடிகள் தனியாக தெரியும், அப்படியே ஒரு மாதிரி சவளப்பிள்ளை மாதிரி ஒரு மாதிரி போயிடும் பாருங்க, அப்படி காஞ்சு போய் ஒரு மாதிரி போயிடும். எந்த வீட்டில் நல்ல செடிகள் நல்ல செழித்து வளருதோ, இப்போ பூச்செடிகள்லாம் வச்சோம் அப்படின்னு வைங்க, நல்லா பூத்து குலுங்கணுங்க. அந்த வீட்டில் நல்ல செடிகள்லாம் நல்லா வளரணும். பூச்சிகள்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய செடிகளே வரதான் செய்யும். ஆனால் நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் ஒரு சில வீடுகளில் இந்த செடிகள் அப்படியே காஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். அது மாதிரி ஆகாமல் நல்ல ஒரு செழிப்பாக செடிகள் வளரக்கூடிய வீட்டில் கட்டாயம் இந்த குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான், குலதெய்வத்தோட சக்தி, அந்த தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த செடிகள் நல்லா வளருங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போக முன்னாடி முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறோமா, ஒரு மஞ்சள் தண்ணியில் துணியை, வெள்ளை துணியை, காட்டன் துணியை நினச்சி, இதுக்காகவே நம்ம காடா துணி வாங்கி வச்சுக்கணுங்க. துணி கடைகளில் தனியாகவே கிடைக்கும் காடா துணின்னு சொல்லிட்டு, வெள்ளை கலர் துணி, காட்டன் துணி, அது வாங்கி சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு, நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகிறோமா அதுக்கு முன்னாடியே நம்ம அதை மஞ்சத்தில் நினச்சி காய வச்சுக்கணுங்க. காய வச்சுட்டு ரொம்ப அவசரமாக இருக்கா, டக்குன்னு மஞ்சத்தில் நினச்சிட்டு ஒரு பாத்திரத்தை காய வச்சு கூட அது மேலே அந்த துணியை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் அது காஞ்சிரும், உடனே காஞ்சிரும். அந்த பணத்தை முடிஞ்சு வச்சுட்டு ₹1 காசுனாலும் சரி, உங்களால் எவ்வளோ முடிஞ்சு வைக்க முடியுமோ குலதெய்வத்தை மனசில் நினச்சி முடிஞ்சு வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே, இந்த ஒரு மாதிரியான ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலுமே குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். நம்மளுக்கு குலதெய்வம் கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நினைவுக்கே வரும். நம்ம குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு போகணும், இந்த விஷயத்துக்காக முக்கியமான விஷயமாக நம்ம போகிறோம், வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், இல்லை முக்கியமான விஷயம் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த நினைவே வரும், குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காசு முடிஞ்சு வைக்கிறது எல்லாமே நம்ம எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ அப்போ போய் குலதெய்வம் கோவில் உண்டியலில் சேர்த்துடணுங்க. அது மாதிரி நம்ம பூஜை அறையில் எப்போவுமே இந்த சந்தனம் குங்குமம் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. சந்தன குங்குமம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த சந்தனத்தோட வாசனை குலதெய்வம் வீட்டிலையே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தை வீட்டை விட்டு நகரவே விடாது, வீட்டிலேயே இருக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தனம் எப்போவுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் ஒரு சிறிய வில்லையாச்சும் பார்த்துங்க அந்த பூஜை அறையில் வச்சுக்கணும். பச்சை கற்பூரம் எப்போவுமே
பூஜை அறையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் குலதெய்வ அருள் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த குலதெய்வத்தை தேடி வர வைக்கக்கூடியது இந்த விஷயம். அடுத்து இந்த மண் செம்பில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மண் செம்பில் தண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு பாருங்கள், சுத்தமான மண் செம்பில் அது ஒரு சூட்சுமம் இருக்குங்க. ஒரு ஒரு ரகசியம் இருக்குது, குலதெய்வத்தை வீட்டிலேயே வர வைக்கக்கூடிய ரகசியம். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலைன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு தேடி குலதெய்வம், உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வமோ அது வந்து உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதாவது ஒரு மண் செம்பு புதுசாக வாங்கிக்கோங்க, 2 மண் செம்பு கூட வாங்கிக்கோங்க. 2 மண் செம்பு வாங்கிக்கிட்டு பெண்களாக இருந்தாக்க 2 மண் செம்பு வைக்கலாம், ஆண்களாக இருந்தாக்க 1 மண் செம்பு வச்சாலே போதும். பெண்களாக இருந்தால் பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம், அதுக்காக வந்து 2 மண் செம்பு. இப்போ நம்மளுக்கு எத்தனை குலதெய்வம் கூட இருக்கலாங்க. நம்மளுக்கு வந்து 21, இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 குலதெய்வம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்துட்டு பொதுவாக ஒரே குலதெய்வமாக வந்துட்டு ஒரு செம்பு அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட பிறந்த வீட்டில் வந்துட்டு பெண்களோட பிறந்த வீட்டில் வந்துட்டு நிறைய தெய்வம், குலதெய்வம்ன்றது நிறைய தெய்வங்கள், ஒரு தலைமை தெய்வம் இருக்கும், பெண் தெய்வங்கள் இருக்கும், அந்த மாதிரி நிறைய சிறு தெய்வங்கள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு மொத்தத்துக்கு நம்ம ஒரு தெய்வமாக எடுத்துக்கணும். குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு நம்மளுக்கு பிறந்த வீட்டுக்கு, அதே மாதிரி பூந்த வீட்டுக்காக ஒரு செம்பு. நம்ம என்றைக்கு வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுதோ அன்றைக்கே வந்துட்டு பூந்த வீட்டு தெய்வம் நம்மளோட சொந்த தெய்வம் ஆயிடுது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அது நம்ம வீட்டுக்கார வீட்டு தெய்வம், நம்ம அது நம்மளுக்கு ஒன்றுனா சொந்தம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அது வந்துட்டு உங்கள் வாரிசுகளுக்கும் உங்களுக்கும், உங்களுக்கு பிறக்க போகிற வாரிசுகளுக்கும் உங்களுக்கும் உயிருக்குயிரான தெய்வமாக மாறப்போகுது. அதனால் பாருங்கள், அது உங்களோட சொந்த குலதெய்வமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் பாருங்கள், அந்த மண் செம்பை எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதில் சுத்தமான தண்ணீர் பிடிக்கணும். அதாவது பானையிலலாம் விட்டு மோந்து வைக்கக்கூடாது, குழாயிலே நேரடியாக பிடிச்சி வைக்கணும். எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த பானையில் வந்து நம்ம குடிச்சிட்டு செம்பை போட்டு திருப்பி திருப்பி மோந்திருப்பாங்க சில வீட்டுகளில். அந்த மாதிரி அந்த தண்ணியில் எடுக்கக்கூடாதுங்க. சுத்தமான தண்ணீர் எடுத்து வச்சிடணும், நல்லா கழுவிட்டு வச்சுட்டு அதில் சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த தண்ணீரில் பூக்கள் மிதக்க விட்டுறணும். பூக்கள் மிதக்க விட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு திரும்பியும் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. உங்கள் குலதெய்வமே உங்களுக்கு தெரியலைங்க, உங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த குலதெய்வம் கட்டாயம் உங்கள் வீட்டு தேடி உங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சந்தன குங்குமம் இருந்து வீட்டில் எப்போவுமே தினமுமே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் குலதெய்வம் வந்துட்டு தேடி வந்துடும். உங்கள் குலதெய்வமே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்களா, பல தலைமுறையாக தெரியாமல் போச்சு, அதனால் வந்துட்டு இப்போவும் தெரியலை அப்படின்னு நினச்சா கூட இந்த வழிமுறையெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துடுங்க. அதே மாதிரி இந்த சந்தனம் வச்சுருந்தீங்கன்னா இந்த சந்தனத்துலேயும் குங்குமத்துலேயும் ஒரு பிஞ்ச அளவுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த குலதெய்வத்தை நிரந்தரம் நம்ம வீட்டிலே இருக்க வைக்கிறதுக்காக நாம் அப்படி பண்ணுறோங்க. நம்ம வீட்டில் நம்ம மாட்டுக்கு இருப்போம், அந்த டைமில் பாருங்களேன், நம்ம பூஜை பண்ணும்போதோ சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே தெரியும் போதோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா கட்டாயமாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. அந்த வாசனை சில சமயங்களில் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உணர முடியும். குலதெய்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து உணர முடியும். ஒரு சில நேரம் பூக்களோட வாசனை, சுருட்டு வாசனை, அடுத்து வந்துட்டு ஒரு குலதெய்வத்துக்குள்ளேயே ஒரு கற்பகிரகத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை சில சமயங்களில் இந்த வாசனை வந்து நம்ம கனவுகள்லேயும் சில சமயங்களில் வரும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த வாசனை வந்துட்டு நம்மளை கடந்து போகும், நம்மளுக்கு வந்து உணர முடியும். இந்த மாதிரி சமயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வம் அந்த வீட்டுக்குள்ளே நடமாட்டம் இருக்குது, இந்த வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தவங்க. இந்த குலதெய்வம் வந்துட்டு நம்ம வீட்டிலே இருக்க வைக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து தினமுமே இந்த மண் செம்பில் தண்ணி வைக்கணும், அதுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை அதில் வந்து போடணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தினமுமே நம்மளோட பூஜை அறையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அகல் விளக்கு 3 விளக்கு ஏற்றிருப்பேன். ஒரு வெள்ளி கஜலட்சுமி விளக்கு, ஒரு குபேர விளக்கு, ஒரு அகல் விளக்கு ஏற்றிருப்பேன். இந்த அகல் விளக்கு எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த அகல் விளக்கு வந்துட்டு குலதெய்வத்துக்காக. ஒரு சிலர் கேட்குறாங்க கமெண்ட்டில் வந்துட்டு, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த தண்ணி வச்சா போதுமா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த விளக்கு ஏற்றினா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு தினமுமே இந்த தண்ணீர் வைங்க, புது தண்ணீராக பிடிச்சி வைங்க. அதே மாதிரி நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் பிடிச்சி வைங்க. நம்ம எந்த பெரிய கோயில்களுக்கு போனாலும் சரி, சிவன் கோயில்களுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய கோயில்களுக்கு போனாலும் சரிங்க, நம்ம போகிறதுக்கு முன்னாடி விநாயகரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் நம்ம பெருங்கோவில்களுக்குள்ளேயே போகணும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லா தெய்வங்களோட முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பெருந்தெய்வங்களோட அருளும் கிடைக்கும், நம்ம குலதெய்வ அருளும் கிடைக்கும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்குங்க.